ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மால்ட்டாவில் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். உங்கள் மொபைலுக்கு ஒரு கியூஆர் கோட் வந்துடும். அந்த கியூஆர் கோடை காமிச்சா தான் கதவு திறக்கும். அப்படி எமர்ஜென்சிக்கு ஒரு லாக்கர் கீ கொடுத்துருப்பாங்க. அது இப்போ நீங்கள் பிளாக் கலர் ஒரு குட்டி ஸ்பாட் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வந்து கதவோட சாவி இருக்கும். அது ஒரு நம்பர் லாக் போட்டிருப்பாங்க. ஸோ ஒருவேளை அந்த கியூஆர் கோடு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த லாக் ஓப்பன் பண்ணி கீ எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 ரூமு, ஒரு ஹாலு, 2 பாத்ரூமு. இது நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் ரூமு. இதை ஒட்டியே ஒரு பால்கனி இருந்துச்சு. ஒரு பெட்டு, ஒரு குட்டி கபோர்டு, ஒரே ஒரு சேஃப் லாக்கர் கூட அதில் கொடுத்துருந்தாங்க. தேவையான டவல்ஸும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நியூவாக இருந்த மாதிரி தெரில, ஓரளவுக்கு யூஸ்டு தான். பட் வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. ஹாலும் பெருசாக இருந்துச்சு. ஒரு டேபிளு, அப்புறமேட்டு அதில் ஒரு 8 சேர் இருந்துச்சு. தேவையான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டிவி இருந்துச்சு. கிச்சனில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, டிஷ்வாஷரு, மைக்ரோவேவ் ஓவனு, தேவையான வெசல்ஸு, எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, நீங்கள் இதில் பார்க்கலாம். குட்டி குட்டி கப்ஸு, பவுல்ஸு, பிளேட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மெஷினு, பேக்கிங் ஓவனு, சுடு தண்ணி போடுறதுக்கு கெட்டிலு, காஃபி மேக்கரு, அப்புறம் ப்ரெட்டு பேக் பண்ணுறதுக்கு நிறையா வச்சுருந்தாங்க. காஃபி பேக்கெட்ஸும் நிறையா இருந்துச்சு. வாஷிங் மிஷினில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்து டெய்லி நாங்கள் வாஷ் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வாஷிங் மிஷினு. ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா, அப்புறம் ஒரு பெரிய டிவி இருந்துச்சு. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இவங்களை அந்த குட்டி பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிவி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பால்கனியோட கதவு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக 2 பகுதியாக பிரித்து வச்சுருந்தாங்க. மேபி சன்லைட் வரத்துக்காக ஃபஸ்ட்டு பகுதி ஓப்பன் பண்ணி அதில் கண்ணாடி போட்டிருந்தாங்க. சரின்னு பால்கனி ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம ஊரில் எப்படி ஒயர் லைன்ஸ்லாம் தலைக்கு மேலே போகும், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாம், அதே மாதிரி எல்லா ஒயர் லைன்ஸும் தலைக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு பால்கனி தாண்டி. ஐயையோ, கையை தூக்குனா நம்ம ஒயரை டச் பண்ணிடுவோம் போல். சரி, பிள்ளைங்களும் அந்த சைடு நான் அலோவ் பண்ணல. எதுக்கு ஊர் பார்க்க வந்துட்டு ஊர்வலமாக போயிடக்கூடாதுன்னு திருப்பி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போயிட்டோம். பால்கனி ரொம்ப யூஸ் பண்ணல. பட் ஓகே, வியூலாம் நல்லா தான் இருந்துச்சு பால்கனிலேருந்து. இப்போ எய்த்தாப்லேயே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. தஸ்லீமா பக்கத்தில் டான் ருவான்கிற அப்பார்ட்மெண்ட் தான் இது. ரொம்ப நாய்ஸின்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப குவைட்டாகவும் இல்லை. நைட் சில சமயம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு தூக்கம். இப்போ மாடி வீட்டில் நிறையா அந்த ஸ்டூடெண்ட் பார்ட்டிலாம் நடந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ஃபஸ்ட்டு பாத்ரூம். நார்மலாக சின்னதாக தான் இருந்துச்சு. செகண்ட் பாத்ரூம் நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்புறம் இதில் ஜக்கூசி இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உள்ளே போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு இவங்க வெளியே வரவே இல்லை. சோப்பு நுரையெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக குதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருந்த வாஷிங் லிக்விட்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. சும்மா ஏதோ கொஞ்சம் லோக்கல் பிராண்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பிள்ளைங்க இருக்கனால அவங்களுக்குன்னு தனி பாடி வாஷு லிக்விட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இது நீங்கள் பார்க்குற 2வது ரூம். இதில் 3 பெட்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் இதை ஒட்டி இன்னொரு பெரிய பால்கனி ஒன்று வந்து இருந்துச்சு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இந்த 2nd ஃப்ளோரில் தான் பெரிய பால்கனி இருந்துச்சு. அண்டு நாங்கள் இந்த பெட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒன்றா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுலேயும் நிறையா கப்போர்ட்ஸ் இருந்துச்சு. எல்லா கப்போர்ட்ஸ்லேயும் நீங்கள் திங்ஸ் அவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அண்டு கிச்சன்லேயுமே தேவையான அளவு சமைக்கிற ஜாமான்லாம் இருந்துச்சு. பட் நம்ம டூர் போனனால அவ்வளோலாம் சமைக்க முடியாது. குழந்தைங்க ஒரு வேளை வெளியே சாப்பிட்லன்னா நம்ம கிச்சனில் சமைச்சிக்கலாம், அவ்வளோதான். பட் அதுக்கும் தேவையான திங்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த அப்பார்ட்மெண்ட்.